Hi friends, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. Hello friends, welcome to Only Tamil channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா best time for upload your video in YouTube. அதாவது உங்க வீடியோவை YouTubeல அப்லோட் பண்றதுக்கு எந்த நேரத்துல அப்லோட் பண்ணா அதிக வியூஸ் வரும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவரவர் வந்து என்ன சேனல் அதாவது எது சம்மந்தப்பட்ட சேனல் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட எந்த மாதிரிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, எந்த கண்ட்ரியில் இருந்தெல்லாம் வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எந்த நேரத்தில் வியூவர்ஸால் பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். அது பார்க்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து அனலிட்டிக்ஸில் ரியல் டைம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ பேரால் பார்க்கப்பட்டிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் என்னோட சேனலுக்குள்ளே இது நான் ரியல் டைம் வியூஸ் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 to ஒரு 2:30 வரைக்கும் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2:30 அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 6:30 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6:30 to ஒரு 11:30 வரைக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 48 hours வரைக்கும் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து எவ்வளோ பேரால் வாட்ச் பண்ணப்பட்டிருக்கு, எந்த நேரத்தில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த நேரத்தில் வந்து வியூவர்ஸ் நிறைய பார்க்குறாங்களோ நீங்கள் அந்த நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இப்போ என்னோட சஜஷன் படி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:30 to ஒரு 11:30 வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த 2:30 அப்புறம் கொஞ்சம் வியூஸ் டிக்ரீஸாக தான் இருக்கும், ஆனால் ஓரளவு வியூஸ் இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறது யூஸ்ஃபுல் இல்லை. ஏன்னா நிறைய சேனல் நானும் பார்த்துருக்கேன், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நைட்டு 11:30 அப்புறம் வீடியோ போடுறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை, அது ரொம்ப வியூஸும் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அப்புறம் நிறைய வியூவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு வந்து 12 அல்லது 1 மணிக்கு வந்து ட்ரெய்லர் இல்லை ஏதாவது ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது எல்லாருமே பார்த்துருப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓரளவு வியூஸ் வரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ இறங்குதுன்னா அந்த படத்தோட ஹீரோ அதாவது அந்த ஆக்டருக்குள்ள ஃபேன்ஸ் தான் பார்ப்பாங்களே தவிர காமன் ஆடியன்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஃபுல்லாக ட்ரெய்லர் டீசர் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறது ஒரு 6 or 5 o'clock போல தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வந்து நிறைய வியூவர்ஸும் இருப்பாங்க, அதாவது அந்த ஆக்டரோட ஃபேன்ஸும் இருப்பாங்க, காமன் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்க்குறதுனால அது ஒரு வியூஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 பிறகு வீடியோ போடுறதுனால எந்த ஒரு யூஸும் இருக்காது, ஏன்னா ரொம்ப வியூஸும் வராது, வியூவர்ஸும் குறைஞ்சிருப்பாங்க. ஸோ இது போல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் வியூவர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சு அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ போடுறது ரொம்பவுமே நல்லது. இதனால் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கும், ஒரு வியூஸும் நிறையவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூடியூப் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.